அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக செவ்வாய் செயல்பட்டாலும் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக தான் சனியை பார்க்கிறார். முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டாலே கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டிற்குள் செவ்வாய் நுழையக்கூடிய வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மம் அஷ்டமத்தில் வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும் போது 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் வலம் வந்தாருங்க. ஜென்மராசியை விட்டு முற்றிலுமாக விலகி தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அடுத்த ஒரு மண்டல காலத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வர போகிறார். செவ்வாயுடன் புதனும் இணைய போகிறாருங்க. கிரக சேர்க்கை என்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் உயரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் ஜென்மத்தில் வலம் வருவதை விட ஜென்மத்தை விட்டு விலகும் போது சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்ந்து மிக வலுவாக அஷ்டமத்தை பார்ப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை மிக பெரிய அளவில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்த சூழலில் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரும்பாலும் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது பல வகையான தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை கும்பராசிக்காரர்கள் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கிறாருங்க. மங்களக்காரக மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் வலம் வருவதால் குதூகலமும் கொண்டாட்டமும் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிக அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உணவு கட்டுப்பாட்டை சரியான முறையில் கையாளுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் முற்றிலுமாக நீங்கி பரிபூரண உடல்நலம் பெறுவதோடு உற்றுணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை சிறப்பான வகையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பிறருக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பானதாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பெரும்பாலான சிக்கல்கள் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது எவ்வளவுதான் நெருக்கடி, சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முழுமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வேளையில் கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் சனி செவ்வாயின் இணைவு என்பது சற்று முரண்பாடான சேர்க்கை என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில்
கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மனக்கலப்பமும் குழப்பமும் நீங்கி பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தசாபுத்திகள் பலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வளர்ச்சி நிறைந்தவையாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. சனி செவ்வாயின் இணைவு சாதகமற்றது என்று பார்த்தாலும் தனஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் பெரிய அளவிலான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் வாக்குஸ்தானம் என்பதால் வார்த்தைகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்கள் உறுதியாகவே நீங்கி சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மேற்கொள்ளுதல் போன்ற காரியங்களில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரிய தடை இந்த தருணத்தில் உடைபடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எளிதில் உங்களை தேடி வருவதோடு உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது திறமை முழுவதும் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு மிக வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் மதிப்பும் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. லாபம் உயர்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதோடு வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் செவ்வாய். எனவே பல சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமையில் அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.